Welcome to TN Science World. Today we see the continuation part of the lesson in 7th Standard Science, TERM-3, UNIT-3, Polymer Science. பலபடி வேதியியல் பாலிமர் கெமிஸ்ட்ரி என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்து குறித்த மூன்றாவது காணொலியை தொடர்ச்சியாக காண இருக்கின்றோம். At first we see the impacts of plastics. நெகிழியினுடைய தாக்கம். Plastics are cheap, lightweight, strong and durable and have contributed to a range of advances and benefits to our modern life. But the increase in the use of plastics, particularly the one-time use and throw-away plastics, has serious impact on the environment, animals and our health. நெகிழிகள் விலை மலிவாகவும் லேசானதாகவும் வலிமையானதாகவும் நீடித்து உழைப்பதாகவும் இருப்பதால் நமது நவீன வாழ்க்கையிலே பல்வேறு முன்னேற்றங்களும் நன்மைகளும் நமக்கு கிடைத்துள்ளன. ஆனால் நெகிழிகளுடைய அதிக அளவிலான பயன்பாடு, அதில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எரியக்கூடிய நெகிழிகள் நமது சுற்றுப்புறத்திலும் விலங்குகளுக்கும் நமது ஆரோக்கியத்திற்கும் தீவிர தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. We have seen garbage dumps with different plastics. One big problem with plastic is that do not decomposer or biodegradable. This leads to a large amount of waste that will not disappear and end up accumulating and polluting the environment. பல்வேறு வகையான நெகிழி கழிவுகளை கொண்ட குப்பை தொட்டிகளை நாம் பார்த்து வருகின்றோம். நெகிழி தொடர்பான பெரிய சிக்கல்கள் ஒன்று யாதெனால் அவை சிதைவடைவது இல்லை, மண்ணால் மட்கப்படுவதும் இல்லை. நெகிழி குப்பைகள் பல காலம் மறையாமல் இருப்பதால் பெரிய அளவிலான கழிவுகளுக்கு வழிவகுத்து எல்லா இடங்களிலுமே நிறைந்து குவிந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. A lot of one-time use of plastic such as a polythene bag and food packaging that are thrown away are responsible for littering the environment and clogging drains. Standing water breeds mosquitoes that can spread diseases such as malaria, dengue and chikungunya and also lead to flooding. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எரியக்கூடிய பாலித்தீன் பைகள் மற்றும் உணவுப் பொட்டலங்களை அதிக அளவு பயன்படுத்தி எரிவதால் நமது சுற்றுப்புறம் குப்பை கூடமாகி வடிகால்களையும் அடைத்து கொண்டு சுற்றுப்புறத்தினை மாசுபடுத்துகிறது. வடிகால்களில் அடைப்பு ஏற்படுவதால் நீர் தேங்கி நிற்கிறது. இந்த நீர்க்குட்டைகள் கொசுக்களுடைய இனப்பெருக்கத்திற்கு காரணமாகி மலேரியா, டெங்கு, சிக்குன்குனியா போன்ற வியாதிகளை பரப்புவதோடு நீர் வடிந்து ஓடாமல் வெள்ளமாக பரவுவதற்கு காரணமாக அமைகிறது. Why do you think some animal eats plastics? Many animals confuse plastic for food and eat it by accident. When leftover food is thrown away, it is often packed in plastics. Animal smells that leftover food and eat the plastics by accident. For example, animals in urban area, particularly cows, often eat polythene plastic bags by accident as they contain food waste. Can you imagine the consequence? சில விலங்குகள் ஏன் நெகிழியினை உண்டுகின்றன என நீங்கள் சிந்தித்ததுண்டா? மீதமுள்ள உணவுப் பொருட்களை எரியும் பொழுது பெரும்பாலும் அவற்றை நெகிழி பையிலே இட்டு வருகிறோம். உணவுப் பொருட்களுடைய வாசனையை நுகரும் விலங்குகள் அவற்றை உண்ணும் பொழுது தவறுதலாக நெகிழி பைகளையும் சேர்த்து உட்டுக்கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக நகரங்களிலே வசிக்கும் விலங்குகள், அதிலும் பெரும்பான்மையாக மாடுகள், பாலித்தீன் நெகிழி பைகளில் உள்ள மீதமான உணவுப் பொருட்களை உண்ண முயலும் பொழுது தவறுதலாக நெகிழி பைகளை உண்கின்றன. இதனால் ஏற்படும் விளைவுகளை உங்களால் யூகிக்க முடிகிறதா? A lot of plastic waste we use such as plastic bags, bottles and straws end up in the ocean. Plastic in the ocean are exposed to sunlight, water and physical movement of the waves, which breaks it down in a tiny piece called microplastic. Some microplastics also found in household product. Example of microbeads that can be found in toothpaste, face wash and body scrubs. Microbes are washed down in a drains and end up in the soil, river, lakes and the ocean. Microbes are washed down in drains and end up in the soil, rivers, lakes, which cause pollution. நெகிழி பைகள், பாட்டில்கள், உறிஞ்சு குழாய்கள் போன்ற நெகிழி கழிவுகள் கடல்களையும் சென்றடைகின்றன.
அவ்வாறு கடலில் குவியும் நெகிழிகள் கடல் நீர், சூரிய ஒளி மற்றும் அலை அசைவுகளுக்கு ஏற்ப உட்பட்டு சிறிய சிறிய துண்டுகளாக, மைக்ரோ நெகிழிகளாக, நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்களாக உடைகின்றன. வீட்டு உபயோகப் பொருட்கள் சிலவற்றிலும் இத்தகைய மைக்ரோ பிளாஸ்டிக்கள் காணப்படுகின்றன. பற்பசை, முகம் கழுவும் கரைசல், உடலை தூய்மைப்படுத்தும் தேய்ப்பான்கள் ஆகியவற்றிலே காணப்படும் மைக்ரோ நுண்ணிய மணிகள் மைக்ரோ நெகிழிகள் சில எடுத்துக்காட்டுகளாகும். இந்த மைக்ரோ மணிகள் கழுவும் பொழுது நீரில் அடித்து செல்லப்பட்டு நிலம், ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடல்களில் சேர்ந்து அந்த இடங்களையும் மாசுபடுத்துகின்றன. Many birds eat plastic item and small plastic piece of plastic which are converted in algae. One in a stomach of animals, plastic cannot be digested and this decreases the amount of space for food and can lead to starvation. In 2015, plastic were found in 90% of seabird. We have already read that the government of Tamil Nadu has banned one-time use and throw away plastics such as plastic carry bags, plates, straws and water pouches. This is an indication that important efforts are taking place to reduce the negative consequence of plastics on the environment. பாசிகளால் சூழப்பட்ட சிறிய நெகிழி துகள்களையும் சிறிய நெகிழி துணுக்குகளையும் அதிக அளவு பறவைகள் அதிக அளவில் உண்ண நேரிடுகிறது. இவ்வாறாக நெகிழிப் பொருட்களை உண்ட விலங்குகளுடைய வயிற்றிலே நெகிழிப் பொருட்கள் அவற்றின் வயிறு உறுப்புகளிலே இடத்தை அடைத்துக் கொள்வதால் அந்த விலங்குகள் உணவுப் பொருட்களை உண்ண முடியாமல் பட்டினியால் வாடுகின்றன. வயிற்றுள்ள நெகிழிப் பொருட்கள் செரிமானம் அடைவதிலே 2015 நடந்த ஆராய்ச்சியில் 90% கடல்வாழ் பறவைகளுடைய வயிற்றிலே நெகிழிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. தமிழ்நாடு அரசு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு எரியப்படும் நெகிழிப் பொருட்களை தடை செய்துள்ளது பற்றி நாம் முன்பே படித்தோம். நெகிழிகள் சுற்றுப்புறத்தில் ஏற்படும் தீய விளைவுகளை தடுக்கும் முக்கிய முயற்சிகள் ஒன்றாக அரசினுடைய இந்த தடையை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி PLA பிளாஸ்டிக்ஸ், அதாவது பாலிலாக்டிக் அமிலம் நெகிழிகள் என்று பெயர். கேன் யூ see how much the plastic litter pollute our environment? How nice would it be if a material that had similar qualities to plastic could be biodegradable, be absorbed by the soil and give nutrients to the soil. நெகிழி குப்பைகள் நமது சுற்றுப்புறத்தை எந்த அளவிற்கு மாசுபடுத்துகின்றன என்பதை நாம் காண்கிறோம் அல்லவா? நெகிழிப்பையினுடைய குணங்களை ஒத்த ஒரு பொருள் மட்கும் தன்மை கொண்டு நிலத்திலே உறிஞ்சப்பட்டு நிலத்திற்கு சத்துக்கள் வழங்கும் தன்மை கொண்டதாக இருந்தால் அப்புதிய பொருள் நம்மை இனிமையாக்கும் அல்லவா என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். We have seen that the synthetic cloths are made from plastic. Every time we wash synthetic cloth, small fiber called microfiber escape and end up in the soil, streams, rivers and oceans. Dangerous pollution called persistent organic pollutant POPs floating in the ocean sticks to the small piece of plastic, making them toxic. Marine animals such as shrimp and fish often eat the microplastic, confusing them for their natural source of food. The toxins build up in these animals and move up to the food chain and can end up in our bodies. Microplastics can be found in the food we eat, the water we drink and the air we breathe. அதாவது செயற்கை இலைகளால் ஆன உடைகளிலே நெகிழிப் பொருட்கள் இருப்பதை நாம் அறிகிறோம். ஒவ்வொரு முறையும் அத்தகைய ஆடைகளை நாம் துவைக்கும் பொழுது சிறிய இலைகளால் ஆன நுண்ணிலைகள் ஆடைகளிலிருந்து வெளியேறி நிலம், நீரோடைகள், ஆறுகள் மற்றும் கடல்களிலே கலக்கின்றன. கடலின் மேற்பரப்பிலே மிதக்கும் பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகள் மேற்சொன்ன நுண்ணிய இலைகளில் ஒட்டிக்கொண்டு ஆபத்தான மாசுபாட்டை உண்டாக்குகின்றன. கடல்வாழ் உயிரினங்களான இறால், மீன் போன்றவற்றை நுண்ணிய நெகிழிகளை நமது இயற்கையான உணவு ஆதாரம் என்று எண்ணி நாம் உண்கின்றன. அத்தகைய நெகிழிகளை உண்பதால் பலவித நச்சுக்கள் கடல்வாழ் உயிரினங்கள் உடலுக்குள் சேர்கின்றன. அந்த கடல்வாழ் உயிரினங்கள் மனிதர்களாகிய நாம் உண்ணும் பொழுது உயிரினங்களுடைய உடலிலே தங்கிய நச்சுக்கள் நமது உடல்களை அடைகின்றன. இவ்வாறாக உணவு சங்கிலி தொடரிலே நாம் உண்ணும் உணவு, பருகும் நீர் மற்றும் சுவாசிக்கும் காற்றிலே நுண்ணிலைகள் காணப்படுகின்றன என்பதை நாம் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். Yes, the scientists have
thought about the alternatives to synthetic plastics and have found to polylactic acid substitute for some types of plastics. Polylactic acid of polyacetic is compostable and bioactive thermoplastic. This polymer is obtained from plant starch such as a corn, sugarcane and pulp from sugar beets. PLA is a biodegradable material. It is useful for making food packaging, garbage bags and disposable table ware. அதாவது இப்பொருளை பயன்படுத்தி பொதுவாக செயற்கை நெகிழிகளுக்கு மாறாக அறிவியலாளர்கள் கண்டறிந்ததே PLA, பாலிலாக்டிக் ஆசிட் எனப்படும். பாலிலாக்டிக் அமிலமாகும். இது சில வகை நெகிழிகளுக்கு மாற்றாக அமைகிறது. பாலிலாக்டிக் அமிலம் அல்லது பாலிலாக்டிடைடு உரமாகும் தன்மை கொண்ட, உயிர்ப்பு திறன் கொண்ட, வெப்பத்தால் இளகும் நெகிழியாகும். இந்த பாலிமர் பொருட்களை சோளம், கரும்பு மற்றும் இனிப்புச் சுவை கொண்ட கிழங்குகளின் கூழ்களிலிருந்து பெற முடியும். PLA என்பது மட்கும் தன்மை கொண்ட பொருள். இப்பொருளை பயன்படுத்தி உணவுப் பொட்டலங்கள், குப்பை பைகள் மற்றும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சமையல் மற்றும் உணவு மேசை கருவிகள் போன்றவற்றை நாம் தயாரிக்கலாம் என்று நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக வேரியஸ் மெத்தட் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ், நெகிழிகளை அப்புறப்படுத்தும் பல்வேறு வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி காண வேண்டும். Plastics are everywhere. Our increasing consumption and production of plastics waste needs a solution. Let us find out more about how and where plastics waste is disposed. Often be the better method of disposing plastics. Organic waste such as the peels of vegetables, fruits and food remains can get broken down by bacteria in the soil to create a rich source of nutrients in the form of compost, a material that get decomposed through the natural process and action by bacteria is called biodegradable. நெகிழிகள் எங்கும் நிறைந்துள்ளன. அதிகரித்து வரும் நெகிழிகளுடைய பயன்பாடு மற்றும் நெகிழிகளுடைய கழிவுகளுடைய பெருக்கத்திற்கு ஒரு தீர்வு தேவைப்படுகிறது. நெகிழி கழிவுகள் எவ்வாறு அப்புறப்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றியும், நெகிழி கழிவுகள் அப்புறப்படுத்துவதற்கு சிறந்த முறை என்பதை பற்றியும் நாம் இங்கு காண இருக்கின்றோம். Organic waste such as peels of vegetables, fruits and food remains get broken down by bacteria in the soil to create a rich source of nutrients from the compost. அதாவது காய்கறிகளுடைய புறத்தோல்கள், பழங்கள் மற்றும் மீதமான உணவுப் பொருட்கள் போன்றவை மண்ணிலே இட்டால் அவை மண்ணிலே உள்ள பாக்டீரியாவால் சிதைக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரமாகின்றன. இயற்கை முறையிலே பாக்டீரியாக்களின் செயல்பாட்டால் எந்த பொருள்களும் சிதைக்கப்படுகிறதோ அது மட்கும் தன்மை கொண்ட பொருள் என அழைக்கப்படுகிறது. பிளாஸ்டிக் do not decompose by natural process and action of bacteria and are therefore not biodegradable. It is important for us to separate our biodegradable and non-biodegradable waste and dispose of them separately. A lot of plastic produced globally is designed to be used only once and thrown away, creating a large amount of plastic waste. Plastic waste ends up being recycled, incinerated and landfilled, dumped or ends up littering our environment. It is estimated that from all the plastic waste ever produced, 79% is in landfills, dumps or in the environment. 12% has been incinerated and only a small 9% is recycled. அதாவது நெகிழிகள் இயற்கை முறையிலே பாக்டீரியா செயல்பாட்டால் சிதைக்கப்படுவது. எனவே அவை மட்கும் தன்மை கொண்டது அல்ல என அறியலாம். எனவே குப்பைகளை எரியும் முன் அவற்றை மட்கும் தன்மை கொண்ட குப்பைகள் மற்றும் மட்கும் தன்மையற்ற குப்பைகள் என பிரித்த பிறகு தனித்தனியே அப்புறப்படுத்துவது சிறந்த முறையாகும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எரியப்படும் நெகிழி பொருள்கள் உலகெங்கிலும் உற்பத்தி செய்யப்படும், பயன்படுத்தப்படும், தூக்கி எறியப்படும் வருவதால் மிக அதிக அளவிலே நெகிழி கழிவுகள் குவிந்துள்ளன. இவ்வாறாக சேர்ந்த நெகிழி கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட்டோ அல்லது எரிக்கப்பட்டோ அல்லது குழிகளில் இட்டு மூடப்பட்டோ திறந்த வெளிகளில் கொட்டி குப்பை மேடாக்கியோ நமது சுற்றுச்சூழலில் நிறைகின்றன. இதுவரையிலே உற்பத்தி செய்யப்பட்ட சேகரிக்கப்பட்ட நெகிழி கழிவுகளிலிருந்து 79% குழிகளில் இட்டு மூடப்படுகிறது அல்லது திறந்த வெளியிலே கொட்டப்பட்டு குப்பை மேடாகிறது. 12% எரிக்கப்படுகிறது. 9% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது என என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் let us learn more about what happens with the plastic waste. One way to look at the plastic disposal is the SR principle.
SR means it's not a SR, 5R. Reuse, reduce, reuse, recycle and recover. You have already learned about the waste pyramid and how the different methods of waste disposal can be seen in terms of the best option to the least favorable in the order. Refuse, avoid, reduce, reuse, recycle, recover, compost and incinerate and landfill. நெகிழி கழிவுகளால் என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் மேலும் அறியலாம். நெகிழி குப்பைகளை அகற்ற முயற்சிக்கும் வழிகளில் ஒன்று 5R கொள்கை. ரெஃப்யூஸ் தவிர ரெடியூஸ், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்து, ரீசைக்கிள் மறுசுழற்சி செய் மற்றும் ரெக்கவர் மீட்டெடு. குப்பை பொருள்களுடைய தரநிலையை விளக்கும் பிரமிட் பற்றி நாம் சென்ற ஆண்டுகளிலே படித்த வகையில் நெகிழி கழிவுகளை அகற்றும் சிறந்த முறைகளிலே அதிகபட்ச சாதகமான முறை இவ்வாறாக அமையுமாறு தவிர்க்க வேண்டும். குறை, மீண்டும் பயன்படுத்து, மறுசுழற்சி செய், மீட்டெடு, மட்க மற்றும் எரித்து சாம்பலாக்கு, இறுதியாக திறந்த வெளியிலே கொட்டி குப்பை மேடாக்கு என்று முடிக்கப்படுகிறது. அதற்கு பின்னதாக ரெஃப்யூஸ், அவாய்டு, மறுத்தல் அல்லது தவிர்த்தல். The big thing to do is to avoid using plastic products. One time use, thrown away plastic can be often be avoided. For example, we can carry cotton or jute bags when we go shopping and say no when a shopkeeper offers as a plastic bag. நெகிழியாலான பொருள்களை தவிர்ப்பதே மிகச்சிறந்த முறையாகும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழி பொருள்களை பெரும்பாலும் தவிர்க்கலாம். எடுத்துக்காட்டாக நாம் கடைகளுக்கு செல்லும் பொழுது பருத்தியாலான பை அல்லது சணல் பைகளை கொண்டு சென்றால் கடைக்காரர் தரும் நெகிழி பைகளை வேண்டாம் என்று நாம் கட்டாயம் மறுக்க முடியும். அடுத்தபடியாக ரெடியூஸ், குறைத்தல். ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் we use is important. Before buying the plastic products, we can check to see if there are any substitutes or alternates that can be used. If we use fewer plastics, we will create less plastic waste. However, even if we try to reduce the amount of plastics we use and throw away, it is impossible to stop using the plastic completely. நாம் பயன்படுத்தும் நெகிழி பொருட்களின் எண்ணிக்கையை குறைப்பதும் முக்கியமான முறையாகும். நெகிழி பொருட்கள் ஒன்றை வாங்கும் முன் அப்பொருள்களுக்கு சமமான அல்லது மாற்றாக வேறு ஏதேனும் மூலப்பொருளால் செய்யப்பட்ட பதிலிப்பொருள் உள்ளதா என சரிபார்த்த பின் அப்பொருளை வாங்கலாம். நாமே நெகிழி பொருட்களை குறைவாக பயன்படுத்தினால் குறைந்த அளவிலேயே நெகிழி கழிவுகளையும் உருவாக்குவோம். நாம் பயன்படுத்தும் நெகிழி பொருட்களுடைய எண்ணிக்கையை குறைத்து அதன் மூலம் நாம் தூக்கி எறியும் நெகிழி கழிவுகளை குறைத்தலும் நெகிழி பொருட்களுடைய பயன்பாட்டை முற்றிலும் நிறுத்துவது என்பது தற்பொழுது இயலாததாக உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ரீயூஸ், மீண்டும் பயன்படுத்து என்பதுதான். பாசிபிள் ப்ராடக்ட் மேட் ஆர் பிளாஸ்டிக் கேன் பி யூஸ்டு அகைன் அண்ட் அகைன். ஃபார் எக்ஸாம்பிள், if you have a plastic bag in good condition, instead of throwing it away, we can use it again and the next time we go for shopping. If you have a plastic product and if you do not feel like using it again, we can give it to other instead of throwing it out. அதாவது நெகிழியினால் செய்யப்பட்ட பொருள்களை முடிந்த அளவு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக நம்மிடம் நல்ல நிலையில் உள்ள ஒரு நெகிழிப்பை இருந்தால் அதனை தூக்கி எறியலாம். மறுமுறை கடைக்கு பொருட்கள் வாங்க செல்லும் பொழுது மீண்டும் பயன்படுத்தலாம். நம்மிடம் நல்ல நிலையில் உள்ள ஒரு நெகிழி பொருள் இருந்து நமக்கு அதை பயன்படுத்த விருப்பமில்லை எனில் அதனை தூக்கி எறியாமல் அப்பொருளை பயன்படுத்தும் வேறொருவருக்கு கொடுக்கலாம் என்பதே இதனுடைய விளக்கம். அண்ட் தென் ரீசைக்கிள், மறுசுழற்சி செய்தல். இட் இஸ் பெட்டர் டு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வேஸ்ட். செப்பரேட்டிங் பிளாஸ்டிக் வேஸ்ட் and making sure it gets recycled is good and it turns waste material into sometimes new. Then it will not be thrown away in landfill. Open dumps are ending up as a litter in the environment. Many thermoplastic can be recycled. They can be softened by heating and they can be made into another articles by recycling, but setting plastic cannot be recycled. Recycling of a plastic is challenging and it is important to know that the plastic cannot be recycled forever. There are so many different types of plastics which are often mixed together, making it difficult to separate them to back in the original material. Every time plastic is molded and recycled, it loses quality. That is called downcycling. Recycling of plastic waste cannot be only solution be the plastic pollution. அதாவது
மறுசுழற்சி என்பது நெகிழி கழிவுகளை மறுசுழற்சி செய்வது நல்ல முறையாகும். பயனற்ற பொருள்களிலிருந்து பயனுள்ள புதிய பொருள்களை உற்பத்தி செய்யும் பொருட்டு நெகிழி கழிவுகளை ரெசின் குறியீடுகளின் அடிப்படையிலே பிரித்தெடுத்து அவற்றை மறுசுழற்சிக்கு உட்படுத்தல் சிறந்த முறையாகும். இவ்வாறு செய்வதால் அக்கழிவுகள் திறந்தவெளி குப்பை மேடுகளிலே குவிவது அல்லது மூடுமுகை குப்பை குழிகளில் புதைப்பது ஆகிய வழிகளிலே சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் இருக்கும். பல வகையான வெப்பத்தால் இலகும் நெகிழிகளை மறுசுழற்சி செய்யலாம். வெப்பத்தால் இலகி உருகிய பின் அவற்றை மறுசுழற்சியால் வேறொரு பொருளாக மாற்ற முடியும். அதனால் வெப்பத்தால் இருக்கும் நெகிழிகளை அவ்வாறு மறுசுழற்சி செய்யலாம். அண்ட் தென் வி see the recover, கம்போஸ்ட் அண்ட் இன்சினரேட், அதாவது மீட்டெடுத்தல், மட்குதல் மற்றும் எரித்து சாம்பலாக்குதல் என்கின்ற முறை. சாலிட் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ரிசோர்சஸ் such as electricity and compost through the thermal and biological means. Burning plastics in a large furnace or in the open is bad for the environment. Open burning releases toxic pollutant into the air to soil when they are harmful to our health, animals and environment. Burning plastics at high temperature in the incinerators and trapping the gases and collecting the toxic ash is widely used to produce energy. This is often seen as a positive way to deal with plastic waste. However, burning plastics releases super toxic gases and the remaining ash contain the toxic chemicals and heavy metals. Burning of plastics is not a good solution as we end up wasting non-renewable resources and produces super toxic chemicals that are difficult to store or dispose safely. வெப்பப்படுத்தியோ உயிரியல் முறைகளுக்கு உட்படுத்தியோ திண்மக் கழிவுகளை பயனுள்ள வளங்களான மின்சாரமாக அல்லது மட்கிய உரங்களாக மாற்ற முடியும். பெரிய ஓர் உலையிலிட்டோ திறந்த வெளியிலோ நெகிழிப் பொருட்களை எரிப்பது சுற்றுப்புறத்திற்கு கெடுதலை உண்டாக்கும். பெரும்பாலும் நெகிழிப் பொருட்களை சாம்பலாக்கினால் இட்டு உயர் வெப்பநிலைகளில் எரித்து வெளியாகும் வாயுக்களை கவனமாக சேகரித்து மீதான நச்சுத்தன்மை வாய்ந்த சாம்பலை கவனமாக பிரித்தும் மின்சார சக்தி பெறப்படுகிறது. இது பெரும்பாலும் நெகிழி கழிவுகளை கையாளுவதற்கு சாதகமான வழியாக கருதப்படுகிறது. இருப்பினும் நெகிழியாலான பொருட்களை எரிப்பதால் நச்சுத்தன்மை கொண்ட வாயுக்கள் வெளிவருவதும் நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்களும் கன உலோகங்களும் சாம்பலில் இருந்து வெளிவருவதும் தவிர்க்க இயலாதவையாகும். மீண்டும் புதுப்பிக்க இயலாத வளங்களை பால்படுத்துவதாலும் கையாள முடியாத அளவிலே நச்சுத்தன்மை கொண்ட வாயுக்களும் சாம்பலும் உருவாவதிலும் நெகிழிகளை எரித்தல் என்பது சிறந்த முறை அன்று என்பதை தெளிவாக விளக்குகிறது. அண்ட் தென் வி see the open burning and incineration. உமது கழிவுகளை எவ்வாறு உரமாக்குவது, திறந்த வெளிகளிலும் சாம்பலாக்கிகளிலும் எவ்வாறு எரித்தல், அதற்கு அடுத்தபடியாக குழிகளிலே இட்டு புதைத்தல் லேண்ட்ஃபில் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி சொல்ல வேண்டும். Plastic waste often ends up in the landfill that are huge holes where waste is buried to keep it separate from environment. This is the most common way for plastics to be disposed of around the world. Plastic make up of 7 to 13% of waste that is sent in a landfills on a global scale. Plastics in landfills can still lead to pollution of the air, soil and groundwater. Over time, landfill can degradable and the toxic chemicals in certain plastic can leak out into the environment. சுற்றுப்புறத்திலிருந்து அப்புறப்படுத்தும் விதமாக பெரும்பாலும் நிலங்களிலே பெரிய குழிகளை அமைத்து அவற்றில் நெகிழி கழிவுகள் அதனால் புதைக்கப்படுகிறது. உலகெங்கிலும் நெகிழி கழிவுகளை அப்புறப்படுத்தும் பரவலான முறையாக குழிகளில் இட்டு புதைத்தல் விளங்குகிறது. உலக அளவிலே 7 முதல் 13% வரை நெகிழி கழிவுகள் குழிகளில் இட்டு புதைக்கப்படுகின்றன. இவ்வாறு செய்வதால் காற்று, நிலம், நிலத்தடி நீர் ஆகியவற்றை நெகிழி குப்பைகள் மாசுபடுத்துகின்றன. காலப்போக்கிலே குழிகளில் இட்ட நெகிழிகள் சிதைந்து அதில் உள்ள நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் கசிந்து வெளியேறி சுற்றுப்புறத்தையும் மாசுபடுத்துகிறது என்பதை இந்த படங்களிலிருந்து வாயிலாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அண்ட் தென் we see the biodegradable plastics, அதாவது மட்டும் தன்மை கொண்ட நெகிழிகள். The concept of biodegradable plastics or bioplastics were first introduced in the 1980s based on the nature of the degradation. There are two main types of plastics: degradable plastics and compost plastic. Degradable plastics are made from the petroleum oil or gas which is the same as a conventional plastics. The difference is that they have a chemical or additive added to them to make them break down faster than conventional plastics where they are exposed to sunlight, oxygen of water. What do you think will happen to degradable plastics?
Degradable plastics break down into the tiny piece called microplastics and they stay in our environment for a very long time. It is very important to understand that degradable plastics do not break down completely in the environment. Scientists have found that microplastics in the ocean are really bad, and it is likely that this tiny piece in the soil are also harmful. Compostable plastics are derived from the renewable resources such as corn, sugar, avocado seeds and shrimp shells. Compostable plastics can broken down completely by the microbes or turned back into the food for plants, carbon dioxide, methane, water and other natural compounds. 1980களிலே முதன்முறையாக மட்கும் தன்மை கொண்ட நெகிழிகள் அல்லது உயிரி நெகிழிகள் என்ற கருத்து தோன்றியது. அவை சிதைவுறும் தன்மையினுடைய அடிப்படையிலே 2 வகையாக பிரிக்கப்பட்டன. அவை முறையே வீரியம் குறைந்த நெகிழி மற்றும் மட்கும் தன்மை கொண்ட நெகிழி. வீரியம் குறைந்த நெகிழிகள் வழக்கமாக நெகிழிகளைப் போலவே பெட்ரோலிய எண்ணெய் அல்லது பெட்ரோலிய வாயுவினால் தயாரிக்கப்பட்டு, வீரியம் குறைந்த நெகிழிகள் சூரிய ஒளி, ஆக்சிஜன் மற்றும் நீருடன் இருக்கும் பொழுது இவகை நெகிழிகளிலே உள்ள ஒரு வேரிப்பொருள் ஒரு சேர்த்தியானது இவகை நெகிழிகளை வழக்கமான நெகிழிகளைப் போல் அல்லாமல் விரைவாக உடையச் செய்கிறது அல்லது சிதைக்கிறது. இவ்வாறாக வீரியம் குறைந்த நெகிழிகள் வழக்கமான நெகிழிகளிலிருந்து மாறுபடுகின்றன. வீரியம் குறைந்த நெகிழிகளுக்கு என்ன நடக்கும் என்பதை உங்களால் யூகிக்க முடிகிறதா? வீரியம் குறைந்த நெகிழிகள் சிறிய துண்டுகளாக உடைந்து மைக்ரோ நெகிழிகள் என்றாகி அவை நமது சுற்றுப்புறத்திலே வெகுகாலம் சிதைவடையாமல் கிடைக்கின்றன. வீரியம் குறைந்த நெகிழிகள் சுற்றுச்சூழலிலே முற்றிலும் சிதைந்து கலப்பதில்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வகையான நெகிழிகள் உருவான மைக்ரோ நெகிழிகள் கடல்வாழ் உயிரினங்களிலே ஏற்படுத்திய விளைவினையும் அவள் கடல் வாழ் விலங்குகளை உண்ணும் வகையில் நமது உணவுப் பண்டங்கள் மூலம் எவ்வாறு நம்மை வந்தடைகின்றன என்பதை பற்றியும் நாம் இந்த பாடத்திலே கற்றது உங்களுக்கு நினைவிருக்கலாம். புதுப்பிக்கும் தன்மை வாய்ந்த மூலங்களான சோளம், கரும்பு, அவகடா விதைகள் அல்லது இறால்களின் ஓடுகள் போன்றவற்றிலிருந்து மூலப்பொருளை சேகரித்து உருவாக்கப்பட்ட நெகிழிகள் மட்டுமே மட்கும் தன்மை வாய்ந்த நெகிழிகளாகும். மட்கும் தன்மை கொண்ட நெகிழிகள் நுண்ணுயிர்களால் முழுவதுமாக சிதைக்கப்பட்டு தாவரத்திற்கு பயனளிக்கும் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நீர் மற்றும் இன்னும் பிற இயற்கையான சேர்மங்களாக பூமியில் சேர்ந்து மண்ணிற்குள் உருவாகின்றன என்பதை நாம் காண முடிகிறது. தென் பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா, நெகிழிகளை உண்ணக்கூடிய பாக்டீரியா. In 2016 scientists from Japan tested different bacteria from a bottle recycling plant found that அதாவது ஐடனெல்லா சகைன்சிஸ் என்று is 201 F6 could digest the plastic used to make the single use drinks bottle that are made up of polyethylene terephthalate. The bacteria works by the secreting an enzyme known as PART-3 that breaks down the plastic into smaller molecules. These smaller molecules are then absorbed by the bacteria as a food source. The working of the enzyme is டயக்ராமேட்லி டவுன் பிலோ. எவ்வாறு இது மக்கச் செய்கிறது என்பதை படங்கள் வாயிலாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள். 2016 ஜப்பான் அறிவியலாளர்கள் பாலியத்தில் டெர்ப்தாலைட் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் ஆலையிலே ஐடனெல்லா சகைன்சிஸ் 201 F6 என்ற ஒரு பாக்டீரியா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய PET பாட்டில் நெகிழிகளை செரிப்பதை சோதித்து அறிந்தனர். இந்த பாக்டீரியாவானது PETase என்ற நொதியை சுரந்து PET பிளாஸ்டிக்கினை அறிய சிறிய மூலக்கூறுகளாக சிதைக்கிறது. இந்த சிறிய மூலக்கூறுகள் பாக்டீரியாக்கள் உணவாக உறிஞ்சப்படுகிறது. நொதியினுடைய செயல்பாடுகளுக்குண்டான படங்கள் நமக்கு இங்கு தெளிவாக விளக்குகிறது. Although the discovery of the bacteria breaking down plastic is seen as a potential solution of the plastic pollution, it is still very complex. A big issue is the scale of the plastic pollution problem. We consume and produce such as large quantities of plastics, and this is only increasing. The scale of the bacteria breaking down plastics is much slower and will therefore not solve the crisis we are facing.
நெகிழிகளை உண்ணும் பாக்டீரியா கண்டுபிடிப்பானது நெகிழியால் உண்டாகும் மாசுபாட்டிற்கு சாத்தியமான தீர்வாக தோன்றினாலும் அது இன்னமும் மிகவும் சிக்கலானதாய், ஏனெனில் நெகிழியினால் உண்டான மாசுபாட்டின் அளவு மிக அதிக அளவிலான நாம் அந்த அளவுக்கு அதிக அளவிலான நெகிழிப் பொருட்களை மென்மேலும் பயன்படுத்தி குப்பையாக குவிக்கிறோம். நெகிழியை சிதைக்கும் பாக்டீரியாவின் செயல்பாடும் வேகம் குறைவாக இருப்பதால் நாம் சந்திக்கும் நெகிழி மாசுபாட்டை எதிர்கொள்ள இந்த பாக்டீரியாவுடைய செயல் வேகம் போதுமானதாக இல்லை என்பதாலும், another limitations is that is restricted to PET resin code 1 plastics, which currently is one of the most recyclable plastics worldwide. It will not be a feasible solution to the issue of the large quantities of non-recyclable low-grade plastics which are polluting the environment. That is why it cannot be a solution to plastic pollution on its own. இந்த பாக்டீரியா மற்றொரு குறைபாடு யாதெனில் இது ரெசின் குறியீடு 1 என்ற எண்ணிற்குரிய நெகிழியை மட்டுமே சிதைக்கும். அக்குறியீடு எண் கொண்ட நெகிழியானது தற்பொழுது மறுசுழற்சி செய்யத்தக்க நெகிழியாகவே உலகெங்கிலும் தயாரிக்கப்படுகிறது. நமது சுற்றுச்சூழலில் மிக அதிக அளவிலே குவிந்திருக்கும் மறுசுழற்சி செய்ய முடியாததாகவும் மற்றும் தரமற்றமானதாகவும் நெகிழிகளை கையாள தகுந்த சாத்தியமான தீர்வாக இந்த பாக்டீரியாக்கள் அமையாது. எனவே இவ்வளவு பெரிய நெகிழி மாசுபாட்டினை தீர்க்க இது தீர்வாக அமையாது என்பது இதனுடைய சரியான விளக்கம். அண்ட் தென் வி யூஸ் த கிளாஸ் டைப்ஸ் அண்ட் யூசஸ். கண்ணாடி வகைகள் மற்றும் பயன்கள். கிளாஸ் கேன் பி ஃபவுண்ட் wherever we look. A glass window or a glass mirror or a glass light bulb. Glass is in one of the world's oldest and most versatile human created material. Glass is the only material that can be recycled over and over again without losing its quality. Glass is a bit of a riddle. It is hard enough to protect us, but it shatters with incredible case. It is made from opaque sand, yet it is completely transparent. Most surprisingly, it behaves like a solid material, but it is also a sort of very liquid in the disuse. கண்ணாடி, ஜன்னல், முகம் பார்க்கும் கண்ணாடி அல்லது கண்ணாடியாலான பல்பு என நாம் பார்க்கும் இடமெங்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் மிகவும் பழமையானதாகவும் தனித்துவம் வாய்ந்த பொருளாகவும் கண்ணாடி விளங்குகிறது. கண்ணாடி ஒரு புதிரான பொருள், ஏனெனிலே நம்மை பாதுகாக்கும் அளவு கடினத்தன்மை கொண்டதாகவும் அதே சமயம் நம்மால் நம்ப முடியாத அளவு எளிதிலே நொறுங்கக்கூடும் தன்மையுடையதாகவும் உள்ளது. ஒளிப்புகா தன்மை கொண்ட மணலிலிருந்து தயாரிக்கப்பட்டாலும் கண்ணாடி ஒளிப்புகும் தன்மை கொண்டதாக உள்ளது. மிகவும் வியக்கத்தக்க வகையிலே கண்ணாடி ஒரு திண்மப் பொருளாகவும் வித்தியாசமான வகையில் திரவமாகவும் தன்னை உருமாற்றிக் கொள்கிறது. Glass is prepared by heating SiO2 silicon dioxide until it melts, say to about 1700 degrees centigrade, and sodium carbonate is added to it. Then it is cooled down really fast. When SiO2 silicon dioxide melts, the silicon and oxygen atoms break out in their crystal structure. If we cooled it slowly, the atom would slowly line up back into their crystalline arrangement. But if we cool the liquid fast enough, the atom of silica will be halted in their tracks. They would not have time to line up, and they will be stuck in any old arrangement with no order in the arrangement of atoms. We call materials like this as amorphous. At this stage, glass is linear in arrangement, inorganic in nature, and it has a structure very similar to glass, and they are considered as polymers. சிலிக்கான் டை ஆக்சைடு உருக 1700 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை அளவு உருக்கி அதனுடன் சோடியம் கார்பனேட் சேர்க்க வேண்டும். பின்னர் அதனை வேகமாக குளிர்விக்க வேண்டும். சிலிக்கான் டை ஆக்சைடை உருக்கியதும் சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் அணுக்கள் தமது படிக அமைப்பிலிருந்து சிதையும். அவற்றை மெதுவாக குளிர்விக்கும் பொழுது அணுக்கள் வரிசையாக மீண்டும் தனது படிக அமைப்புக்கு திரும்பும். ஆனால் திரவத்தினை உடனடியாக குளிர்விக்கும் பொழுது சிலிக்காவின் அணுக்கள் தமது இடங்களிலே வரிசைப்படுத்தி பழையபடி படிக அமைப்பை பெற இயலாது. எனவே பழைய அமைப்பிலே இல்லாமல் வேறொரு அமைப்பிலே அணுக்கள்
அமையப்பெறும். இது போன்ற பொருள்களை நாம் உருவமற்ற என அழைக்கிறோம். இந்த நிலையிலே கண்ணாடி நீள்வரிசை அமைப்பில் அமைந்தும் கனிமத்தினுடைய பண்பிலிருந்து கண்ணாடியின் அமைப்பினை ஒத்த உருவத்திலும் இருக்கும். அந்த நிலையிலே அது பலபடிகள் என கருதப்படுகிறது. இட் இஸ் எ கமர்ஷியல் கிளாஸ் பிளான்ட் was mixed with waste glass obtained from recycling collections. Soda glass, soda ash and limestone are heated in a furnace. The soda ash reduces the sans material point and produces the kind of glass that would dissolve in water. The limestone is added to stop the happening. The end product is called as a soda lime silica glass. It is the ordinary glass we see all around us. வர்த்தக அளவிலே கண்ணாடி தயாரிக்கும் பொழுது மணலில் வீணாகி போன கண்ணாடியுடன் மறுசுழற்சிக்கென சேர்க்கப்பட்டவையால் இருந்து சோடா சாம்பல், சோடியம் கார்பனேட் மற்றும் சுண்ணாம்புக்கல், கால்சியம் கார்பனேட் ஆகியவற்றை கலந்து உலையிலே இட்டு வெப்பப்படுத்த வேண்டும். மணலின் வெப்பநிலையை குறைக்க சோடா சாம்பல் உதவுகிறது. இவ்வாறாக தயாரான கண்ணாடி நீரிலே கரையும். நீரில் கரைவதை தடுக்க சுண்ணாம்புக்கள் சேர்க்கப்படுகிறது. இவ்வாறு பெறப்பட்ட கண்ணாடி சோடா லைம் சிலிக்கா கண்ணாடி என அழைக்கப்படுகிறது. இதுவே நாம் பெரும்பாலும் பயன்படுத்தும் சாதாரண கண்ணாடியாகும். யூஸ்வலி அதர் கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு சேஞ்ச் த அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபினிஷ்டு கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அயான் அண்ட் குரோமியம் பேஸ்டு கெமிக்கல்ஸ் ஆர் ஆடட் டு த molten sand to make the green tinted glass. Oven-proof borosilicate glass, widely solid under the trademark of Pyrex, is made up of adding by the boron oxide to the molten mixture. Adding lead oxide makes to form as a sandwich or a laminate of multiple layers of glass and plastics bonded together. Toughened glass used in the car windshields, it is made by cooling molten glass very quickly to make it much harder. அதாவது பைரக்ஸ் என்ற முத்திரையுடன் கண்ணாடி தயாரிப்பு முடிந்த நிலையிலே அதனுடைய தோற்றம் அல்லது பண்புகளிலே மாற்றம் ஏற்படுத்தும் பொருட்டு அதனுடன் சில வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இரும்பு மற்றும் குரோமியம் சார்ந்த வேதிப்பொருட்களை சேர்ப்பதாகும். பைரக்ஸ் என்ற முத்திரையுடன் பெருமளவு விற்கப்படும் கண்ணாடி வகை சூளையிலே சிதையாது போராசிலிகேட் கண்ணாடி வகையாகும். இது உருகினில் உள்ள கண்ணாடியுடன் போரான் ஆக்சைடினை சேர்ப்பதன் மூலம் பெறப்படுகிறது. உருகுநிலை கண்ணாடியுடன் ஈய ஆக்சைடினை சேர்க்கும் பொழுது நல்ல படிகளிலே எளிதிலே வெட்டக்கூடிய கண்ணாடி கிடைக்கிறது. பல்வேறு அடுக்குகளிலே கண்ணாடி மற்றும் நெகிழினை அடுக்கடுக்காக ஒன்று மாற்றி மற்றொன்று என அடுக்குகளால் குண்டு துளைக்காத கண்ணாடி பெறப்படுகிறது. உருகினில் உள்ள கண்ணாடியினை மிக விரைவாக குளிர் வைக்கும் பொழுது அக்கண்ணாடி மிக கடினமான கண்ணாடியான காரில் உள்ள காற்று கவசங்களாக பயன்படுத்தப்படுகிறது. கடின கண்ணாடி தயாரிக்கப்படுகிறது. உருகுநிலையில் உள்ள கண்ணாடியுடன் வெள்ளி அயோடினை சேர்க்கும் பொழுது பெறப்படும் கண்ணாடிகள் சூரிய ஒளி மற்றும் பிற ஒளிகள் அதன் மேல் படும் பொழுது கருமை நிற கண்ணாடியாக மாறுகிறது. இவ்வாறு மாறுவதால் இந்த கண்ணாடிகளை கண்களுக்கு பயன்படுத்தும் லென்ஸுகளுடைய தயாரிப்பிலும் கண் கவசங்கள் பயன்படுத்துவதிலும் கண்ணாடிகள் தயாரிப்பதிலும் பயன்படுத்துகிறது என்ற இந்த இறுதி நிகழ்வோடு the lesson, third lesson, polymer chemistry should be completed. We will be see again the next video. Until then, thank you so much.